Taste the Daily. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் வானிலை வடிவமான லானினா விளைவு குறித்த அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் பதில் அளித்துள்ளார். இந்திய விவசாய நடவடிக்கைகளை பாதிக்கிறது என்பதை அரசாங்கம் அறிந்திருக்கிறதா? லானினா விளைவை நடுநிலையாக்க அரசு எடுத்த முயற்சிகள் என்ன என்பது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார். லானினா மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் குறிப்பாக குளிர்ந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலையால் வகைப்படுத்தப்படும் ஒரு காலநிலை நிகழ்வு இந்திய பருவமழையை கணிசமாக பாதிக்கலாம் எனவும், இந்த நிகழ்வின் போது தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்தியாவில் இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் லானினாவுடன் தொடர்புடைய தீவிர வானிலை நிகழ்வுகளான கடும் மழை அல்லது வறட்சி போன்றவற்றிற்கு விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கி வருகிறது என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸ்பாம் அழைப்பு தொடர்பாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் பதில் அளித்துள்ளார். நாட்டில் ஸ்பாம் அழைப்பு விகிதங்கள் உலகிலேயே மிக உயர்ந்தவை என்பதை அரசாங்கம் அறிந்திருக்கிறதா? டிஎன்டி பதிவேடு இப்போது செயலிழந்து விட்டதா? ஸ்பாம் அழைப்பு கட்டணத்தை குறைக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பினார். அவரின் கேள்விகளுக்கு மத்திய தகவல் தொடர்பு இணை அமைச்சர் பெம்மசானி சந்திரசேகர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் ஸ்பாம் அழைப்பால் ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க ஒரு தொலைத்தொடர்பு சந்தாதாரர் டிஎன்டி பதிவு வசதியை பெறுவதன் மூலம் அனைத்து வணிக தகவல் தொடர்புகளையும் தடுக்கலாம் எனவும், கடந்த செப்டம்பர் மாதம் ஸ்பாம் அழைப்புகள் குறித்து 1,63,167 புகார்கள் வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவை ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13% குறைவாகும் எனவும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார்.